சிந்து பைரவியில காயத்ரிக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு அன்னபூரணி ரொம்பவே ட்ரை பண்றாங்க. கல்யாணத்தை விடுங்க, நிச்சயதார்த்தமாவது நடந்ததா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. மாறன் வந்து மிரட்டினதை பார்த்துட்டு சிவாவோட அப்பா மாறனை மிரட்டுறாரு. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருங்க, இல்லாட்டி நானே சம்பவம் பண்ணிடுவேன்னு சொன்னோன்னு மாறன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. புள்ளப்பூச்சி எல்லாம் பேசுதுடா அப்படின்னு சொல்றாரு. மாறன் சிவா கிட்ட, ஒண்ணு காயத்ரிய சம்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வை, இல்லைன்னா ஆறுமுகத்தோட கையை நான் வெட்டாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு நான் தாம்பூல தட்டை எடுத்துட்டு பரிசம் பண்றதுக்கு வீட்டுக்கு வருவேன். நாளைக்கு சம்பத்துக்கும் காயத்ரிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும், இல்லைன்னா இங்க ரத்த ஆறு ஓடும் அப்படின்னு மாறன் சொல்லிடுறாரு. எங்க தங்கச்சியை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சொல்ற எதுவுமே நடக்க போறதும் கிடையாது, ஒழுங்கா கிளம்பி போயிடு அப்படின்னு சிவா சொல்றாரு. அன்னபூரணிக்கு என்ன பண்றதுனே தெரியல. நாளைக்கு நாங்க வருவோம்னு சொல்லிட்டு மாறனும் அந்த கூட்டமும் போயிருது. இங்க எசக்கியும் மகாவும் நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்க போலக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயம் ஆறுமுகத்துக்கு மட்டும் தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டானேப்பா அப்படின்னு அன்னபூர்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி சிவா கிட்ட பேசுறாங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, நான் இப்பவே போய் எஸ்பி கிட்ட பேசுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சிவா சொல்றாரு. இத்தனை நாள் பகை ஒரு நாள்ல இவங்க விடுவாங்களாப்பா அப்படின்னு மகா கேக்குறாங்க. அதுக்காகலாம் பயந்துட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாதுமா, இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு கண்டிப்பா காயத்ரிக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் செழியன் கூட அப்படின்னு சொல்றாரு. அவன் கூட எஸ்பி ஆபீஸ்க்கு வரவாப்பான்னு சிவாவோட அப்பா கேட்க, இல்லப்பா நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிவா கிளம்பிடுறாரு. நாளைக்கு எப்படியாவது நல்லபடியா காயத்ரிக்கு நிச்சயதார்த்தம் நடந்துடணும் அப்படின்னு அன்னபூர்ணி சிவாவோட அப்பா கிட்ட பேசுறாங்க. ஆனா மகா எசக்கி கிட்ட, நாளைக்கு கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, மாறன் வந்து பிரச்சனை பண்ணுவான், ஆறுமுகம் மாறனையும் சம்பத்தையும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் காயத்ரிய பொண்ணு கேட்டு யாருமே வரமாட்டாங்க, நீதான் காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்தை ஆள போற அப்படின்னு தனியா ஒரு கன உலகத்துல வாழ்றாங்க. ஆமாங்கா, நான் காயத்ரிய கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு எசக்கியோ ரொம்ப சந்தோஷமாவே உள்ள போறாரு. காயத்ரி நடந்த எல்லாத்தையும் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. கடைக்கு போய் துணியெல்லாம் வாங்கிட்டு ஆறுமுகமும் பைரவியும் வீட்டுக்கு வர்றாங்க. ஆறுமுகத்தை பார்த்தோன்னா காயத்ரி ஓடி போய் கட்டி பிடிச்சு நடந்த எல்லாத்தையுமே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்றாங்க. ஆறுமுகம் என்ன பண்ணுவாரு, பயங்கர கோபப்படுறாரு. ஓ, வீடு வரைக்கும் வந்து பேசுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சா, இனி அவனுங்களை நான் சும்மாவே விடமாட்டேன், இப்பவே போய் அவனுங்களை என்னன்னு கேக்குறேன் பாரு அப்படின்னு கோபமா கிளம்ப பாக்குறாரு. ஆனா அன்னபூர்ணி வந்து தடுத்துறாங்க. டேய், நீ ஒரு தடவை கோவப்பட்டு அவன் கையை வெட்டினால்தான் இப்ப வரைக்கும் காயத்ரிக்கு நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ நடக்க மாட்டேங்குது. மறுபடியும் நீ ஏதாவது போய் பண்ணிட்டா இவளுக்கு கல்யாணம் நடந்துருமா? நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடியற வரைக்கும் நீ எந்த கோபமும் படக்கூடாது, பேசாம இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பைரவி கிட்டையும் அவ எந்த பிரச்சனைக்கும் போகாம நீதாமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் சைலண்டா நின்னு ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறாங்க மகாவும் எசக்கியும். எப்படியும் பிரச்சனை ஆகதான் போது, நிச்சயதார்த்தம் நிக்கதான் போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்புல சிவா இங்க ஸ்னேகாவை பார்த்து பேசுறதுக்காக வர்றாரு. இல்ல வெறும் பாக்குறதுக்கு தான் வர்றாரு. அவர் எங்க பேசினாரு, லாஸ்டா 2 டைலாக் பேசிட்டு போயிட்டாரு. ஸ்னேகா சிவாவை பார்த்தோன்னே அவங்க 2 பக்கத்துக்கு டைலாக பேசி முடிச்சுட்டாங்க. சிந்து வந்து நான் பேசினதெல்லாம் சொன்னாலா, அப்படி அவளை மிரட்டினாதான் அவ உன்னை விட்டு போவா, அதனாலதான் அப்படியெல்லாம் மிரட்டினேன், உன் மேல போய் நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் தருவேனா, எப்ப சிவா சிந்துவை டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. சிவா சைலண்டா நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன சிவா எதுவுமே பேச மாட்டேங்கிற, என்னால மத்த பொண்ணுங்க மாதிரி எல்லாம் வேற யாரையாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிச்சவனை நினைச்சுக்கிட்டே எல்லாம் வாழ முடியாது, உனக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கவும் முடியாது, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு சீக்கிரமா என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. சிவா உடனே, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது ஸ்னேகா, நான் சிந்துவை டிவோர்ஸ் பண்ண போறதும் கிடையாது, எந்த ஜென்மத்திலையும் உன்னோட சேர்ந்து நான் வாழ போறதும் கிடையாது, எனக்காக காத்துக்கிட்டுருன்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை எப்படி வேணா நீ அமைச்சுக்கோ, அதுல நான் தடையா எப்பவும் வரமாட்டேன், நீ நினைக்கிறது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிளம்பிடுறாரு. என்ன பண்ணாலும் இவனை மடக்கவே முடியலையே, என்ன செய்யறதுனே தெரியலையேன்னு ஸ்னேகா பயங்கரமா கோபப்படுறாங்க. இங்க நிச்சயதார்த்த நாளும் வந்துடுது. தோட காயத்ரிக்கு எப்படியும் ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி மேக்கப் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி காயத்ரிய நல்லாவே அலங்காரம் பண்றாங்க பைரவியும் சிந்துவும் சேர்ந்து. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஒருத்தன் பிரச்சனை பண்றதுக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கான். அவன் வந்தா என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறதுங்கிற எண்ணம் யாருக்குமே இருந்த மாதிரி தெரியல. எல்லாரும் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஃபங்க்ஷனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளைக்கு இங்க ஒரே வெக்கமோ வெக்கம்தான். ஒருத்தர் மட்டும்தான் அந்த பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது வேற யாரும் இல்ல, மகா மட்டும்தான். சிரிங்கடா சிரிங்க, இன்னும் எவ்வளவு நேரம் சிரிக்க முடியுமோ சிரிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நல்ல நேரம் வந்துருச்சு, பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு ஐயர் சொல்ல, அன்னபூரணி சாரதா எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக போறாங்க. உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு நான் எவ்வளவு வருஷமா தவம் இருந்துட்டு இருக்கேம்மா, மங்களகரமா இருக்கமா, வா போலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அன்னபூரணி கூட்டிட்டு போறாங்க.
எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் பிரியமா, இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும்னு சொன்ன சிவா கூட அதை பத்தி எதுவுமே ஃபீல் பண்ணாம உட்காந்துட்டு தான் இருந்தாரு. காயத்ரியை அலங்காரம் பண்ணிட்டு வந்து நின்னோன்னு மாப்பிள்ளை காயத்ரியை பார்த்து ரொம்பவே வெக்கப்படுறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க அதுக்கப்புறம் 2 பேரையும் ஒன்னா உட்கார வைக்கிறாங்க. சபைக்கு வணக்கம் வச்சுட்டு உட்கார சொல்றாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் அதே மாதிரி செய்யறாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஆவணி மாசம் 20ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயர் வாசிச்சு முடிக்கிறாரு. தாம்பூலத்தை மாத்திக்கோங்க அப்படின்னும் சொல்றாரு. 2 பேரும் தாம்பூலத்தை மாத்திக்கிறதுக்காக எந்திரிச்சு நிக்கிறாங்க. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இவர் வர்றாரு. மாறன் என்ட்ரி. நிறுத்துங்க, இப்பவே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டே உள்ள வர்றாரு. தாம்பூல தட்டை கையால தட்டி விடுறாரு. ஐயோ இவ வந்துட்டானேங்கிற மாதிரி காயத்ரியோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. சம்பத் உடனே இந்த தட்டு தாம்பூலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியே கிளம்புங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து சொல்றாரு. மாறன் ஆறுமுகத்துக்கிட்ட, என்ன ஆறுமுகம், நம்ம தாம்பூலத்தை மாத்திக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. சும்மா விடுவாரா ஆறுமுகம்? பாஞ்சு வந்து ஒரே எத்து விடுறாரு சம்பத்தை. பத்தாததுக்கு அங்க இருந்த எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. சிவா ஆறுமுகத்தை தடுக்கிறாரு. ஆறுமுகத்தை தடுத்து உள்ள அனுப்புறாரு. ஆறுமுகமும் விறுவிறுன்னு உள்ள போறாரு. அன்னபூரணி வந்து சிவா கிட்ட, நீ இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. சிவாவும் இதோ கால் பண்றேன்னு எடுக்கிறாரு. அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல. நேத்தே போய் எஸ்பி ஆபீஸ்ல பேசுறதா சொன்னாரு. நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடியும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னு தான் தெரியல. இவர் போன் எடுத்து போன் பண்றதுக்குள்ள ஆறுமுகம் கையில அருவாளோட வந்துடுறாரு. போன் பண்ண முடியாம ஆறுமுகத்தை தடுக்க ஆரம்பிக்கிறாரு சிவா. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் செலியன் காயத்ரியோட நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா, ஆறுமுகம் என்ன பண்ண போறாரு, இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.